Hi students, today we have seen chapter 6 specifications and abstraction. Okay, 6.1 An algorithm is a sequence of instructions to accomplish a task or solve a problem. An instructions is describe an actions when the instructions are executed, a process evolve which accomplished the intent task or solve this given problem. ஓகேவா இப்போ அல்காரிதம் அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா, இதுதான் வந்து அல்காரிதமுடைய ப்ராசஸ். ஓகே, இந்த அல்காரிதம் ப்ராசஸை என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டீ போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த டீக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிஃபோராக நீங்கள் வந்து எடுத்து வச்சுருவீங்க. இல்லை ஒரு கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கேக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஃபோராக எடுத்து வச்சுருவீங்க. சரியா, அதுதான் வந்து என்ன அப்படின்னா அல்காரிதம் அப்படின்றது. ஒரு ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவை அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். ஓகேவா, எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி வந்து ஒரு இன்ஜினியரிங் வந்து ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போடுறாங்களோ, இப்போ ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு அதை வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ அது வந்து ஈஸி இல்லையா? இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா மாடிஃபை பண்ணிக்கினே இருக்கணும். இப்போ அது வந்து கஷ்டம். கட்டணும், திரும்ப இடிக்கணும், திரும்ப கட்டணும், திரும்ப இடிக்கணும். இப்போ இது வந்து கஷ்டம் இல்லையா? அதுதான் வந்து அல்காரிதம் அப்படின்றது. A computer can only executed instructions in a programming language. ஒரு கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore, ultimately, algorithm must be expressed using statement for a programming language. ஓகேவா, இப்போ ஒரு சிஸ்டமில் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருந்தால் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A problem is specified by given input data, desired output and the relations between input and output data. ஒரு ப்ராப்ளம், ஓகேவா, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இன்புட் தேவை, அவுட்புட் தேவை, அண்ட் தென் ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன்ஸும் தேவை. ஓகேவா, when you finish the execution the specified relations between input and output data should be satisfied. அந்த கண்டிஷன் எஃப்பை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட்டும் அவுட்புட்டும் அது வந்து ப்ராசஸ் ஆகி நமக்கு கரெக்டான ஒரு ஃபினிஷிங்கான அவுட்புட் வரும்போது அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். நெக்ஸ்ட், அல்காரிதம் இஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன்டெண்ட் டு சால்வ் எ ப்ராப்ளம். அல்காரிதம் அப்படின்னாலே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. When they executed with input, it generated a computational process and end the output satisfied the specified relations between input and output data. ஓகேவா, ஒரு அல்காரிதம் வந்து எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா இன்புட் டேட்டாவும் அவுட்புட் டேட்டாவும் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்யூட்டேஷனல் அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சால் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்புட் டேட்டா அப்படின்றது ஓகே ஆகும். ஓகே, இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டு ஆட் டூ நம்பர்ஸ் we proceeded adding the most digits of two numbers then the next rightmost digits of number with carry the result from the previous position and so on. The computational process adding 2586 and 9237 is below. ஓகேவா, ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு நம்பர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். சரியா, ஆட் பண்ணும்போது அதுக்கான கேரி வர நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து நம்மளுடைய லெஃப்ட் பொசிஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா, எழுதுவோம். சரியா, நெக்ஸ்ட் அல்காரிதமிக் ப்ராப்ளம். Algorithmic problemனா என்ன அப்படின்னா there are some principles that a technique for the constructing algorithm
We usually say that the problem of algorithmic in nature when it is the solution involve the constructions of an algorithm. Some types of problems can be immediately recognized as the algorithmic. ஓகே, ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இமீடியட்டாக அவுட்புட் வந்துடும். ஒரு சில ப்ரோக்ராம்ஸுக்கு ஒரு சில அல்காரிதமுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மர் இருக்கார். அந்த ஃபார்மர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 3 திங்ஸ் வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா கோட்டு, அண்ட் தென் உல்ஃபு, அண்ட் தென் கிராஸ் வச்சுருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா படகுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அது படகுல மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவரால் போக முடியும், வேறு எந்த வழியாலையும் போக முடியாது. இப்போது அவர் கிராஸ் எடுத்துன்னு போனாங்க அப்படின்னா உல்ஃப் என்ன பண்ணோம் அப்படின்னா கோட்டை சாப்பிட்ரும். சரி, உல்ஃபை எடுத்துன்னு போனாங்க அப்படின்னா கோட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கிராஸை சாப்பிட்ரும். ஓகேவா? இப்போ 3 பேரும் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு அவங்க போகணும். இப்போ இதுதான் என்ன அப்படின்னா இன்புட்ஸ் அப்படின்றது. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கோடிங்கை நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 கெமிலியன்ஸ் இருக்குது. அந்த 3 கெமிலியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெட் கலர், இன்னொன்று ப்ளூ கலர், இன்னொன்று க்ரீன் கலர். இப்போ அந்த கெமிலியன்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. whenever 2 chameleons of different color meet, both color changes to the third chameleon. இப்போ ரெட் கலர் கெமிலியன் வந்துச்சு அப்படின்னா இப்போ மீதி இருக்கிற ரெண்டுமே ரெட் கலரில் மாறணும். ப்ளூ கலர் கெமிலியன்ஸ் வந்துச்சுன்னா மீதி இருக்கிற ரெண்டுமே ப்ளூ கலரில் மாறணும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்டரை அரேஞ்ச் பண்ணணும். ஃபார் திஸ் which number of red and green and blue chameleons it is possible to arrange the series of meetings then that the result in all the chameleon displaying the same color. ஓகேவா? என்ன பண்ணோம், சேம் கலரில் வர மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம அல்காரிதமை ரெடி பண்ணணும். திஸ் இஸ் an algorithm because there is an algorithm to arrange the meeting of chameleons using some properties of an algorithm when we can find out in which initial number of chameleons goal is possible. ஓகேவா? இப்போது எத்தனை கெமிலியன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இது பாசிபிளாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுதான் என்ன அப்படின்னா அந்த கெமிலியன்ஸோடைய அல்காரிதம். நெக்ஸ்ட் டாபிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ். ஓகேவா? என்னென்ன அல்காரிதம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். வி கன்ஸ்ட்ரக்ட் யூஸிங் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் such as டேட்டா, வேரியபிள், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்றது. டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா அல்காரிதம் டேக் இன்புட் டேட்டா, ப்ராசஸ் டேட்டா அண்ட் ப்ரொடியூஸ்டு அவுட்புட் டேட்டா. ஒரு அல்காரிதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு இன்புட் டேட்டா தேவை, ப்ராசஸ்டு டேட்டா தேவை, அவுட்புட் டேட்டா தேவை. ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனாக இருக்கலாம், சப்ராக்ஷனாக இருக்கலாம், அண்ட் தென் டிவிஷனாக இருக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வேரியபிள்னால் என்ன அப்படின்னா ஒரு 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 டேட்டாவில் ஓகேவா சம் வேரியபிள்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த வேரியபிள் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மெமரியை ரெப்ரசன்ட் பண்ணும். சரியா? அந்த வேரியபிள் அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா வேரியபிள் அப்படின்றது. இப்போ எதுக்கு தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய டிராஃபிக் சிக்னல்ஸ் க்ரீன், ஆம்பர் அண்ட் ரெட் 3 இருக்கும். சரியா? க்ரீன் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மூவ் பண்ணுவீங்க. ஆம்பர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுவீங்க. அண்ட் தென் ரெட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுவீங்க. சரியா? இதுதான் வேரியபிள் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஃப்ளோன்னா என்ன அப்படின்னா எ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் however after executing the statement of next executed need to the algorithm. ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்றது அங்கே தேவை. இதில் 3 கண்ட்ரோல் ஃப்ளோ இருக்குது. ஒன்று சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ, இன்னொன்று ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ, இன்னொன்று ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. சீக்வென்ஸ் கண்ட்ரோல் ஃப்ளோன்னா என்ன அப்படின்னா ஒன் ஆஃப்டர் அனதராக என்னாகும் அப்படின்னா அது பாட்டுக்கு என்னாகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணாது அப்படின்னா
செக் பண்ணாது. அந்த ட்ரூ கண்டிஷன்ஸை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட்டாக வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஐட்ரேட்டிவ்னு என்னன்னா ஒரு கண்டிஷனை வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம்ஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை டைம்ஸ் வரையும் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து லூப்புக்குள்ளே வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரையும் அதான் வந்து ஐட்ரேட்டிவ் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் கேன் பிகம் வெரி காம்ப்ளெக்ஸ். த வேரியபிள் ஆஃப் அன் அல்காரிதம்ஸ் டிபெண்ட்ஸ் அமாங் த வேரியபிள் மேபி டூ மெனி. ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஏ அப்படின்னு சொல்லிட்டு 5 அப்படின்னும் பி இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இதை வந்து ஆட் பண்ணுறதா சப்ராக்ஷன் பண்ணுறதான்றது ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஸ்டாப் வந்து ஒரு பிரேக் வந்து தேவைப்படும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து காம்ப்ளிகேட்டடாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? Next, specifications. The first steps of the problem. Specifications. The first step in problem solving is to state the problems preciously. A problem is specified in terms of input given and the output desired. The specifications must be also state the properties of the given input and relations between the input and the output. இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு அல்காரிதம் எழுதுறீங்க அப்படின்னா அதில் இன்புட் இருக்கணும், அவுட்புட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சம் இன்க்ரீடியன்ட்ஸ் அங்கே வந்து தேவை. ஓகேவா? சம் இன்புட்ஸ் அங்கே வந்து தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா a problem can involve a lot of details. ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேவைப்படும். several these details are unnecessary for the solving problem. Only a few details are essential. Ignoring or hiding unnecessary details or modeling and entity by its essential product is known as abstraction. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, algorithm is specified by the properties of a given input and the relations between the input and desired output. In simple words, specifications of an algorithm is desired input and output relations. The input and the output pass between the algorithm user through the variable. இது இன்புட் அவுட்புட் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா வேரியபிள் மூலமாக தான் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, the value of the variable when an algorithm is started is known as initial state. Value of the variable தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா initial state அப்படின்னு சொல்கிறாங்க. And the value of the variable when an algorithm finished is known as final state. ஓகேவா? லாஸ்ட்டாக வர ஸ்டேட்மெண்ட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. Let us see here having one algorithms. Let P be a required property after the input and Q be the desired property output. P அப்படின்றது இன்புட்டோடைய ப்ராப்பர்ட்டி, Q அப்படின்றது அவுட்புட்டோடைய ப்ராப்பர்ட்டி. The algorithm S is specified. S அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபைடு. அல்காரிதம் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, இன்புட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 2 ஹைஃபன் கொடுத்துட்டு இன்புட் பி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, அவுட்புட் வந்து கியூன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்புட்டை வந்து பின்ற வேரியபிள்லையும் அவுட்புட் வந்து கியூன்ற வேரியபிள்லையும் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஷோ ஆக போகுது. இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிவைடட் பை 22 டிவைடட் பை 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 22 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இதை வந்து டிவைட் பண்ணோன்னா இந்த டிவைட் பண்ணுறது இன்டிஜர் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அப்படின்றது 2 வேரியபிள். ஓகேவா? இப்போ அதோடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ன்ற வேரியபிளில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ ஏபி அப்படின்றது வேரியபிள். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இங்கே பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்புட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம்.
ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், யூசர், ரைட். இதெல்லாம் வந்து இன்புட்டு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் ரைட் அப்படின்றது, யூசர் அப்படின்றது அல்காரிதம், நெக்ஸ்ட்டு ரைட் அப்படின்றது ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் வந்து இன்புட் அவுட்புட்டோடைய இன்டர் கனெக்ஷன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, டு ரைட் எ பைசைக்கிள் இட் இஸ் sufficient to understand the functioning of the pedal, handlebar and then brakes. இப்போ நம்ம ஒரு சைக்கிளில் வந்து நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா, அந்த சைக்கிளில் வந்து பெடல் இருக்கணும், ஹேண்டில் பார் இருக்கணும், பிரேக் இருக்கணும், பெல் இருக்கணும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து இன்புட்ஸ். இந்த இன்புட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த சைக்கிளை வந்து நம்மளால் வந்து ரைட் பண்ண யூஸ் ஆக முடியும். ஓகேவா? இப்போ தெரியுதா எது இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே. ஸ்டேட் இஸ் த பேசிக் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த அப்ஸ்ட்ராக்ஷன். ஸ்டேட் அப்படின்றது அப்ஸ்ட்ராக்ஷனுடைய ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸு. கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் ஹாவ் ஸ்டேட் கம்ப்யூட்டேஷனல் ப்ளீஸ் ஸ்டார்ட் இட்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாக்லேட் பார் இருக்குது. அந்த சாக்லேட் பார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கொயர் ஷேப், தட் மீன்ஸ் ஹாரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட் பண்ணுறாங்க. அப்போ கட் பண்ணும்போது அது வந்து எப்படி இருக்கும், எத்தனை ஹாரிசாண்டல் பார் இருக்கும், எத்தனை வெர்டிக்கல் பார் இருக்கும் அப்படின்றது பிக்யூ அப்படின்ற ஒரு 2 வேரியபிளில் அது வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்றது. சரியா? நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரோக்ராமை வந்து இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஃபார்மர், கோட்டு, கிராஸு, உல்ஃபு. ஓகேவா? இப்போ இவங்கெல்லாம் வந்து வேல்யூ எல். சரியா? அடுத்தது வந்து ஃபார்மர், கோட்டு, கிராஸு, உல்ஃபு இவங்கெல்லாம் வந்து ரைட் சைடு. எல்னா லெஃப்ட் சைடு, ஆர்னா ரைட் சைடு. இப்போது இன்புட் வந்து என்ன அப்படின்னா, ஃபார்மர், கோட்டு, கிராஸு, உல்ஃபு இவங்கெல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறாங்க. அவுட்புட் வந்து திரும்ப இதே தான், ஃபார்மர், கோட்டு, கிராஸு, உல்ஃபு இவங்களாம் திரும்ப ரைட் சைடுக்கு வரணும். இப்போ கோட் ஈக்குவல் டு கிராஸ் தென் ஃபார்மர். இப்போ கோட் என்ன ஃபார்மர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோட்டு கிராஸை எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. சரியா? நெக்ஸ்ட்டு அந்த சைட்லேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிராஸை மட்டும் வச்சுட்டு கோட்டை வந்து எடுத்துன்னு வர்றாரு கையோட. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோட்டு, உல்ஃபு, கோட்டு. ஓகேவா? இப்போது இந்த வேரியபிள் அப்படின்றது ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியபிள் அப்படின்னா எம்மு, வேல்யூ வேரியபிள் வேல்யூ அப்படின்னா வேரியபிள்னால் எம்மு, வேல்யூனா 2. ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா எம் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்குது. இதுதான் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அப்போது எம்முக்கு எம் இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் 3 அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போது எம் ப்ளஸ் 3 எம்மோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுக்குறாங்க. அப்போ 2 + 3 = என்னது 5. அப்போ எம்மோடைய வேல்யூ வந்து என்னது 5. ஓகேவா? எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படின்னா, அசைன் டு த வேல்யூ டு த வேரியபிள். ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருடைய ப்ராசஸ். சரியா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ப்ரொவைட் பேசிக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் த நோட்டேஷன்ஸ் ஃபார் த கம்போசிங் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். சரியா? நெக்ஸ்ட்டு அல்காரிதம் இஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அல்காரிதம் அப்படின்றது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அல்காரிதம் எக்ஸிக்யூட்டட் எ ப்ராசஸ் எவால்வ் சால்வ் த ப்ராப்ளம். அல்காரிதம் வந்து எக்ஸிக்யூட் ஆனால் தான் ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அல்காரிதம் இஸ் த சால்விங் இன்வால்வ் கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் அல்காரிதம் ஆஸ் வெல் அஸ் ப்ரொவைடிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்காரிதம் அப்படின்றது தான் என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் கன்சிஸ்டஸ் த நேம் ஆஃப் த அல்காரிதம். ஓகேவா? இதில் வந்து இன்புட் அவுட்புட் அப்படின்ற ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது.
நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா டிசைனர் அண்ட் த யூசர் அல்காரிதம். ஓகேவா, டிசைனர் வந்து எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதாவது ஒரு டிசைனருக்கும் ஒரு யூசருக்கும் இன்பிட்வீனில் இருக்கிறது தான் வந்து ஒரு அல்காரிதம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு அல்காரிதம் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஹைடிங் இக்னோரிங் த டீட்டெயில்ஸ் irrelevant. அல்காரிதம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது அன்வான்டாக இருக்கிற ஒரு ஃபைல்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து டெலீட் பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா, specifications abstractions problems is essential for the problems. The value of the variable of an algorithm define the state of the process. Value of the variable தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா state of the process அப்படின்னு சொல்கிறாங்க. Assignment changes the value of the variable, hence the state. Assignment operator தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, that's all children, thank you.